இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். பிரிவினை மறந்து பகைமையை களைந்து சரித்திரம் படைக்கச் செல்வோம். புது சரித்திரம் படைக்கச் செல்வோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். தாயின் கருவில் காக்கும் இறைவன் தனது அன்பால் அழைக்கின்றார். உயிர்ப்பின் செய்தியை உலகிற்கு அளிக்க உவகையுடனே அழைக்கின்றார். அவரின் சாட்சியாய் உலகினில் வாழ, அவரின் சாட்சியாய் உலகினில் வாழ ஒன்று கூடி சென்றிடுவோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்துள்ள கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Lady of Health, Vellankani, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Lady of Health, Vellankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களை, விதை விழுகின்ற இடத்தை பொறுத்தே பலன் தரும். விதைப்பவன் உவமையை பற்றி இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கின்றது. அது எந்த இடத்தில் விழுந்தாலும் அதை பெறுகின்றவர்கள் அல்லது அது விழுகின்ற அந்த இடம், பொருள், சூழல், அதை பொறுத்தே அதனுடைய பலன் அமைகிறது. இறை வார்த்தையை விதைக்கின்ற அந்த கடவுள் நாம் பலன் தரும் நிலமாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அதை போன்றுதான் இன்று நாம் நினைவு கூறுகின்ற கொரியா நாட்டை சார்ந்த புனிதர்கள் அருள் திரு ஆண்ட்ரிக்கியம் தேக்கோன் என்ற அருள் பணியாளரும் பால்சோங் காசாங் தோழர்களும் 16ஆம் நூற்றாண்டிலே இறை வார்த்தை விதைத்தார்கள். கொரிய நாடே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு
அந்த விதை பலன் கொடுத்து கிறிஸ்தவம் அங்கு ஆழமாக வேரூன்றியது. எனவே நாம் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் விதையை விதைக்கின்றோம், அது பலன் தருகின்ற நல்ல நிலமாக மாறுகின்றோமா என்று எண்ணி பார்த்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய சொந்த மக்கள் உலகமெங்கும் பலுகி பெருக திருவுலமானீரே. மறை சாட்சியரான புனித ஆண்ட்ரூ அவருடைய தோழர்கள் ஆகியோர் ரத்தம் மிக அதிகமான கிறிஸ்தவர்களை தோன்றச் செய்ய வித்தாகும்படி செய்தே அவர்களுடைய உதவியால் வலுப்பற்ற நாங்கள் அவர்களுடைய எடுத்துக்காட்டு பின்பற்றி தொடர்ந்து வளர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றி பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தி பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவருமில்லர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 100 பதிலுரை. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் திருமுன் வாருங்கள்.
மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள், ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள், ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள், ஆண்டவர் திருமுன் வாருங்கள். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவன் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள், ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள், ஆண்டவர் திருமுன் வாருங்கள். சீரியனல் உள்ளத்தோடு இறை வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பயன் தருகிறவர்கள் பேறு பெற்றோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது: விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிபட்டன.
வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த ஊமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறை ஆட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் ஊமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஊமையின் பொருள் இதுவே. விதை இறை வார்த்தை. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள அன்னையின் அன்பு பக்தர்களே, தன்னுடைய கணவருக்கு மிகவும் பயந்த ஒரு பக்தியுள்ள பெண்ணானவள் தன்னுடைய தாய்மொழியிலே ஒரு ஊழியத்தை வாங்கி படிக்க ஆரம்பிக்கின்றார். ஆனால் அவருடைய கணவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். எனவே கடவுள் நம்பிக்கை இல்லாத அவர் முன்பாக அந்த ஊழியத்தை படிக்க பயந்து அந்த கணவர் இல்லாத போது அதை படித்துவிட்டு மறைத்து வைத்து விடுவார். இவ்வாறு ஒரு நாள் அவர் வழக்கமாக படிப்பதை போல படித்துவிட்டு மறந்துவிட்டு தன்னுடைய அந்த மேசையிலேயே அந்த விவிலியத்தை மறைக்காமல் விட்டுவிட்டார். இந்த நேரத்திலே அவருடைய கணவர் வருகிறார். அதை பார்க்கின்றார். அந்த ஊழியத்தினுடைய பக்கங்களை புரட்டுகிறார். ஆனால் அவருடைய மனைவிக்கு மிகுந்த பயம். என்ன சொல்ல போகிறாய் என்று அவள் நடுங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய கணவர் ஒரு சில பகுதிகளை பார்த்துவிட்டு நல்ல புத்தகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதே போல ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து அவர் திரும்பி வருகின்ற போது அந்த புத்தகத்தை கேட்கிறார், படிக்கிறார். பல வாரங்களுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை அழைத்து, உன்னுடைய பெற்றோரை இங்கு வரச் சொல். காரணம் 3 ஆண்டுகளாக அவர்கள் இங்கு வரவில்லை.
அவர்களை வரச்சொல் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு அந்த இறை வார்த்தை அவருடைய உள்ளத்தை ஊடுருவிவிட்டது. A devout woman once bought a Bible in her native language. She was very much afraid of her husband, was deadly against God and set forth atheistic vibrations. In fear, she would read the Bible in his absence, would stealthily hide it away from his presence and sight. One day, however, by mistake, she failed to hide the holy book, and her husband saw it on the table. Without saying anything, the husband opened the pages of the Bible, scanned through some, and read a few lines. As the wife stood a little away, stunned and trembling, not knowing what he would tell her, the husband said, "This seems to be a good book." It so happened that every night the man demanded for that book when he returned back from his office. A few weeks later, the man suggested his wife that he wished to meet their parents, as for nearly 3 years, and he had stayed away from them. A tremendous and miraculous wonder had taken place. இதுக்கு என்ன காரணம்? அந்த பெண்மணியினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, இறை வார்த்தையின் மீது அவள் கொண்ட அந்த ஆழமான அந்த பற்றுறுதி, அதுதான் இவரை தன்னுடைய கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத அவரை மனம் மாற்றியது. A woman's persistent faith had been rewarded. A man's heart had been finally melted. அவருடைய அந்த இறை வார்த்தை பாய்ந்து அவருடைய இதயத்தை அப்படியே உருக்கிவிட்டது, உருக வைத்து விட்டது. Relations had been restored. So this is the power of the word. இதுவரை 3 ஆண்டுகளாக பேசாமல் இருந்த அவருடைய பெற்றோர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். கடவுளுடைய அந்த இறை வார்த்தை விதைக்கப்படுகின்ற போது, விதைக்கப்படுகின்ற அந்த இறை வார்த்தை எங்கும் விதைக்கப்படலாம், எந்த நேரத்திலும் விதைக்கப்படலாம், எந்த இடத்திலும் விதைக்கப்படலாம். அப்படின்னா ஆண்டவர் இயேசு தன்னுடைய நற்செய்தியை தொழுகை கூடத்திலே போதித்து கொண்டிருக்கிறார். தொழுகை கூடத்திலே அவர் போதித்து கொண்டிருக்கின்ற அந்த இறை வார்த்தையை விதைப்பதற்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் தடையாக இருக்கின்றார்கள். உடனே அவர் என்ன செய்கிறார்? விதைக்கிற இடத்தை மாற்றுறார், போதிக்கிற இடத்தை மாற்றுகிறார், வயல்வெளிக்கு சொல்லுகிறார், சமவெளிகளுக்கு சொல்லுகிறார், வீதிகளுக்கு சொல்லுகிறார், கடற்கரைக்கு சொல்லுகிறார், கடவுளுடைய வார்த்தையை போதிக்கின்றார். விதைக்கின்ற இடம் மாறுகின்றது. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப தான் அவர் பார்க்குறாரு இந்த விவசாயி விதைச்சிக்கிட்டு இருக்கிறத. ஏன்னா பாலஸ்தீனுடைய எருசலேம் அந்த பகுதிகள் மிக குறுகலான இடங்கள், சரியாக இருக்காது. சில இடம் குறுகலாக இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கும், அல்லது பாறையாக இருக்கும். இதையெல்லாம் பார்த்தவுடன் ஆண்டவர் இயேசு இதை சொல்லுகிறார். ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற அல்லது மையப்படுத்துகின்ற செய்தி என்னவென்றால், அந்த விவசாயியினுடைய நம்பிக்கை. ஏன்னா நமக்கு தெரியும், என்ன இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல், பொது அறிவு இல்லாமல், ஜென்ரல் நாலேஜ் இல்லாமல் இப்படி வெளியில் விதைச்சிட்டு போகிறானே, அல்லது பாறையான பயிர் விதைக்கிறானே, அல்லது மூச்சிழந்த பயிர் விதைக்கிறானே என்று நாம் நினைக்கலாம். ஒருவேளை இது வேஸ்ட்டாக போயிடுமோ, அல்லது இது வேஸ்ட் ஆகுது, இது அவனுக்கு தெரியலையா என்று கூட நாம் நினைக்கலாம். அவர் வேஸ்ட் பண்ணுறது மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரியும், அறுவடை என்பது உறுதி, அறுவடை நிச்சயமாக உண்டு. அதே நேரத்தில் அதை விதைக்கின்றதனுடைய ஆபத்தும் அவருக்கு தெரியும். The sower takes the risk of broadcasting the seeds everywhere. எல்லா இடத்திலும் அவர் விதைக்கிறார். எனவே அவ்வாறு அவர் விதைக்கின்ற அந்த நேரத்தில் அந்த விதைகள் எப்படி பலனை தரப்போகிறது என்று தெரிந்தும் அவர் விதைக்கிறார் என்றால் அதுதான் அந்த தன்னம்பிக்கை. எல்லா விதையும் பலன் தராது என்பது அவருக்கு தெரியும். நாம் விதைக்கின்ற எல்லா இப்போ உங்கள் விவசாயி என்ன பண்ணுறான், நாற்றங்கால இப்போல்லாம் அதிகமாக எல்லாமே தெளிதான் தெளிக்கிறாங்க. அந்த நாற்றங்கள் வைத்து அதில் நெல்லை ஊற போட்டுலாம் தெளிக்கிறது கிடையாது. இப்போ மிஷின் வேறு வந்துடுச்சு, நடவுகள்லாம் கம்மியாகிவிட்டது. எனவே நாம் விதைக்கின்ற அந்த எல்லா வயலில் விதைக்கின்ற எல்லா விதைகளும் நெல்லும் அது பலன் தருகின்றதா, முளைக்கின்றதா என்பது ஒரு கேள்விதான். இருந்தாலும் அவனுடைய நம்பிக்கை என்னவென்றால், அந்த சூழ்நிலையிலும் அது பலன் தரும், அல்லது அறுவடை என்பது உறுதி என்பதை அவர் அறிவார். அதனால்தான் கடவுள் அந்த இறை வார்த்தையை
விதைத்து கொண்டே இருக்கின்றார். அந்த இறை வார்த்தையை விதைக்கின்ற போது அதை உள்வாங்குகின்ற நாம் அல்லது பலன் தருகின்ற நிலம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த நிலத்தை பொறுத்தே விதைக்கின்ற அந்த விதை விழுகின்ற இடத்தை பொறுத்தே அது பலன் தரும். So can I be a person who is willing to broadcast the seed of God's word even in the most unfavorable or the most unexpected areas? கடவுளுடைய வார்த்தையை எதிர்பார்க்காத இடத்துல விதைக்கிற ஒரு மக்களாக நாம் இருக்கின்றோமா? The people who are hostile, arrogant, even closed, ரொம்ப அரகத்தனமாக முறுக்கத்தனமாக இருக்கிற அந்த மாதிரி இடத்துலையும் நாம் அந்த இறை வார்த்தையை, எப்படி இந்த அம்மா தன்னுடைய கணவன் கடவுள் பக்தி இல்லாதவர், ஈஸ் அன் ஏத்தியஸ்ட் தெரிஞ்சும் பயந்து கொண்டு அந்த இறை வார்த்தை அவள் படித்தால், அவரை வேணமாறு சொல்லவில்லை. இவள் செய்த காரியம் அவருக்கு தெரியாமல் பைபிளை படித்தது, ஆனால் அவரை அந்த இறை வார்த்தை மாற்றியது. Can I be a person who does not count the fruits in advance? முன்னாடியே இது விதைச்சா பலன் தருமா அப்படிங்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன். நாட் டிஸ்கரேஜ், சோர்ந்து போயிடுறேன், என்னத்தை கிடைக்க போகுது, சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது, இதை செய்வதனால எனக்கு நடக்கிற பொழுது, அந்த மாதிரி நம்ம டிஸ்கரேஜ் ஆகிடுறோமா, மனம் தளர்ந்து போய் விடுகின்றோமா? அண்ட் டிஸப்பாயிண்டட் அட் த பாசிபிள் ஃபெயிலியர்ஸ் இன் த ஃபியூச்சர், எதிர்காலத்தில் பயங்கரமான நமக்கு தோல்விகள் வரும் என்று நாம் துவண்டு போய் விடுகின்றோமா? இன்ஸ்டட் boldly sow the weeds of goodness, kindness and service. அன்பும் அதாவது அக்கறையும் பணிவும் அதில் கொண்ட நல்ல விதைகளையாக நாம் விதைக்கின்ற போது நிச்சயமாக அது பலன் தருமா அப்படின்னு நினைச்சு நாம் கேள்வி கேட்காமல், சந்தேகப்படாமல், மனம் தளராமல் இறை வார்த்தையை விதைக்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற ஆறுதல் ஐசையா 55:11 என்னுடைய வாயிலிருந்து செல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பலன் தராமல் அது திரும்பாது. எந்த நோக்கத்திற்காக அது அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றாமல் திரும்ப வராது. My word that goes out from my mouth, it will not return to be empty, but it will accomplish what I desire and achieve the purpose for which I sent it. எந்த நோக்கத்திற்காக நான் அந்த இறை வார்த்தையை அனுப்பினேனோ அது பலன் தரும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ அந்த பலன் தருகின்றதனுடைய பலன் எங்கே இருக்குன்னா, நாம் நம்மை முழுமையாக கடவுளுக்கு அவருடைய அந்த ஆளுமைக்கு உட்படுத்தி விதைக்கின்ற போது, we need to submit ourselves to this mysterious power and strength of God's power. அவர் பார்த்துக்குவார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நம்மையே நாம் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுக்கின்ற போது நிச்சயமாக பலன். அதனுடைய சாட்சி தான் இன்னும் நாம் விழா கொண்டாடுகின்ற, நினைவு கூறுகின்ற கொரியாவை சார்ந்த ஆண்ட்ரூ கிம் பால்சோங். 16ஆம் நூற்றாண்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கிறிஸ்தவ மதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சைனாவிலிருந்து ஒரு குருவானவர் அங்கே சொல்லுகின்றார். அங்கு மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதித்தவுடன் அந்த கொரிய அரசாங்கம் பார்த்தால் இவர்கள் வெளியே விட்டுவிட்டால் இங்கு கிறிஸ்தவ மதம் ஆழமாக வேரூன்றிவிடும் என்று கிறிஸ்தவர்களை அவர்கள் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள், துன்புறுத்துகின்றார்கள். அப்போதுதான் இன்று நாம் நினைவுறுகின்ற ஆண்டு சொல்லுகின்றார், நான் வெறும் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பலனில்லை. எனவே கிறிஸ்துவுக்கு ஏற்ற சாட்சியாக பலன் தருகின்ற ஒரு கிறிஸ்தவனாக மாறும்போதுதான் நாம் உண்மையாக கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையை விதைக்க ஆரம்பிக்கின்றார். 1839 முதல் 1864 வரை பயங்கரமான வேத கலாம் நடக்கின்றது. கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கின்றார்கள். அவர்களில் ஒருவரும் தோழரும் தான் ஒரு குருவானவர் ஆண்ட்ரூ கிங் பால்சோங்கிறவர், ஒரு பொதுநிலையினர். இவர்களை 1984ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் அங்கு தன்னுடைய திருத்தூது பயணம் மேற்கொண்ட போது புனித நிலைக்கு உயர்த்துகின்றார். எனவே அவர்கள் அன்று தைரியமாக கடவுளுடைய அந்த வார்த்தையை போதித்ததன் பலன் கிறிஸ்தவ மதம் அங்கு ஆழமாக வேரூன்றி நிற்பதற்கு காரணமாக இருந்தது. எனவே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மறைசாட்சியரை போல கடவுளுடைய மீது நாம் நம்பிக்கை கொண்டு நம்மையே நாம் முழுமையாக அவருக்கு இணையாக அல்லது அவருடைய வார்த்தைக்கு இணங்கி
அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை விழுகின்ற இடம் நல்ல நிலமாக மாறுகின்ற போது இறைவார்த்தை பலன் தரும். அப்போ நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல் அல்லது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், நம்மை முழுமையாக கடவுளுக்கு இணங்கி அந்த இறை வார்த்தைக்கு நம்முள் ஊடுருவி செல்ல நாம் வாய்ப்பை தருகின்ற போது 100 மடங்காக பலன் தரும். When we submit to God's power, our weakness becomes the soil of His victory. கடவுளுடைய வல்லமைக்கு, ஆற்றலுக்கு நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த விதை விழுந்த இடம் வெற்றியினுடைய நிலமாக மாறுகிறது. அதற்கேற்ற வாழ்க்கை வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். எண்ணீர் நீர் வாழ உன்னில் நான் மகிழ உவந்தே நான் பருகின்றேன். என் வாழ்வை பலியாகவே என் வாழ்வை பலியாகவே காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீர் வாழ உன்னில் நான் மகிழ உவந்தே நான் வருகின்றேன். சகோதர சௌலி என்றது முடிதுமான பலி எல்லாம் நிறைவேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமக்கள் கொண்டு வரும் காணிக்கை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். புனித மறை சாட்சியரின் பரிந்துரையால் அனைத்துலகின் மீட்புக்காக எங்களே உமக்கு உகந்த பலியாக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியரான புனித ஆண்ட்ரூக்கு பால்சோம் நமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின் மேல் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர்.
ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்திரும்பப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணன்று கூலியம் பெரிய தகுந்தனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மூக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றோம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருடத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை திருள திருவுரம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கருணையில் கனிந்த உறவிது, அருளினில் விளைந்த உறவிது, இறைவனின் பாசமொழியது, இதயத்துள் வீசும் ஒளியது. இறைவனின் பாசமொழி
எவரும் என்றுமே பசியை அறிந்திடார், இதை பருகும் எவரும் என்றுமே தாகம் தெரிந்திடார். இதை உண்ணும் எவரும் என்றுமே பசி அறிந்திடார், இதை பருகும் எவரும் என்றுமே தாகம் தெரிந்திடார். என்னுடன் இதை உண்ண வாருங்கள், என் ரத்தம் இதை வாங்கி பருகுங்கள். என் உடலில் இதை உண்ண வாருங்கள், என் ரத்தம் இதை வாங்கி பருகுங்கள். உண்ணும் போது இறைவனின் திருவுடனாகிறோம், உலகம் வாழ நம்மை வழங்கும் அழைப்பை பெறுகிறோம். உண்ணும்போது இறைவனின் திருவுடனாகிறோம், உலகம் வாழ நம்மை வழங்கும் அழைப்பை பெறுகிறோம். நற்கருணையாகிறோம், வாழ்வு தரும் வானமுதை உண்ண வாருங்கள், அது வாரி வழங்கும் வாழ்வின் சுவை மண்ணில் சேருங்கள். வாழ்வு தரும் வானமுதை உண்ண வாருங்கள், அது வாரி வழங்கும் வாழ்வின் சுவை மண்ணில் சேருங்கள். கருணையில் கனிந்த உணவிது, அருளினில் விளைந்த உறவிது, இறைவனின் பாசமொழி இது, இதயத்துள் வீசும் ஒளி இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மறை சாட்சியின் விழாவில் ஆற்றல் அளிக்கும் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவில் பற்றுதலுடன் நாங்கள் இணைந்திருந்து திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் தொழிலை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவிழா நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சோதர்கள் அனைவரும் தம் பணியில்
உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகம் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல் வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சிறாய் அமையும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்றும் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திரு வழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் போடும் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் கூடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாதவரை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது
போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Velangani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அருணிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, நீ பெண்களில் பேறு பெற்றீர், உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோனே. பரிசுத்த மாமரியே, எங்கள் மணின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவே, என்றுமே அன்பிய காலமுமே. அருளிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, நீ பெண்களில் பேறு பெற்றீர், உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோனே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவே, என்றுமே அன்பிய காலமுமே. அருளிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, நீ பெண்களில் பேறு பெற்றீர், உம் வயிற்றில் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோனே. பரிசுத்த